வந்து கப்பரை வணங்குறவங்க எல்லாம் அவங்கள இமாமா ஏத்துக்கிட்டு தொழக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. அல்லாஹ் தாலா திருமறை குர்ஆன்ல வந்து 5:2 வந்து சொல்றான், இந்த மாதிரி நன்மையான விஷயங்களிலும் இறைச்சம் உள்ள விஷயங்களிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், தீமையான விஷயங்களிலும் வரம்பு மீறுதலிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீங்க. இதுல வந்து அவங்க வந்து அல்லாஹு அக்பர் தக்பீர் சொல்லி தான் வந்து தொழுகை நடத்துறாங்க. அல்லாஹ்வுக்காக மட்டும் தான் தொழுறாங்க. முடிக்கும் போது சலாம் கொடுத்து முடிக்கிறாங்க. இவங்க பின்னாடி ஏன் நம்ம நின்று தொழக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க. இன்னொன்னு, என் ஃப்ரெண்ட் வந்து ஒருத்தர் சான்ஸ் கிடைக்கலன்னு ரொம்ப இது பண்றாரு. அவர் ரொம்ப நாளா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேணும்ன்றாரு. அவர் வந்து ஸ்டிக்கர் கடை வச்சிருக்காரு. அவர் வர கஸ்டமர்ஸ் என்ன கேக்குறாங்கன்னா வந்து முருகன் துணை அந்த மாதிரி இதெல்லாம் வண்டியில ஒட்டுங்க அப்படின்றாங்க. அதை ஒட்டலாமா கூடுமா கூடாதாங்கிறது கேட்குறேன். அதாவது என்ன கேக்குறாங்கன்னா, இப்ப பள்ளிவாசல்ல நம்ம தொழுகையில ஒரு இமாமை பின்பற்றி தொழுகிறோம். பெண்கள் வீடுகளில் பெரும்பாலும் தனியா தொழுதுருவாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிவாசலுக்கு போய் ஒரு இமாமை ஒருவரை தலைவராக வைத்துக் கொண்டு வரிசையாக நின்று ஃபாலோ பண்ணி என்ன செய்யறோம், தொழுகிறோம். இப்படி தொழக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டா, இணை கற்பிக்கிறவராக ஒருத்தர் இருந்தால், அவர் இமாமா இருந்தாலும் அவரை பின்பற்றக்கூடாது நம்ம சொல்றோம். தௌஹீத் ஜமாஅத்துல என்ன சொல்றோம்னு கேட்டா, நீங்க ஒரு ஆளை பின்பற்றி தொழுவுங்க. பின்பற்றி தொழுகிற இமாம் எப்படி இருக்கணும்னு கேட்டா, அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறவர் இருக்கக்கூடாது. அல்லாவுக்கு இணை கற்பிச்சா நீங்க உலகத்துல முஸ்லீம் கணக்குல வந்தாலும் அல்லாஹ்விடத்தில் முஸ்லீம் ஆக மாட்டார் என்கிற காரணத்திற்காக வேண்டி நீங்க இணை கற்பிக்கிறார்னு தெரிய வந்தால், அவர் அல்லாஹ் வணங்காம அவுளியாவே நான் ஒரு ஆண்டவரேங்கிறார். இவரை போய் ஃபாலோ பண்ணி தொழுதோம்னா என்னவாயிரும், இவர் முஸ்லீமே இல்ல அல்லாட்ட. உலகத்துல வேண்டாம் முஸ்லீம் கணக்குல வந்துருவாரு, அல்லாஹ்விடத்தில் முஸ்லீம் ஆவாருன்னு ஆக மாட்டாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தரை இமாமா வைத்து நீங்க தொழுவாதீங்கன்னு நம்ம சொல்றோமா? அவர் அதுல இருந்து கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, அவரு அல்லாஹ் அக்பர் சொல்லித்தானே தொழுகிறாரு. அவர் வந்துகிட்டு அப்ப அந்த தொழுகையை கரெக்டா செய்யற வரைக்கும் நம்ம பின்பற்றினா என்ன அப்படிங்கிறாரு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, அவர் செய்யற காரியங்கள் வந்து அல்லாஹ் அக்பர் சொல்றாரு, அத்தஹியாத்து ஓதுறாரு, அல்ஹம்து சூரா ஓதுறாரு, எல்லாம் ஓகே. நீங்க புரிந்து கொள்றதுக்கா உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தர் மதுரை ஆதீனம் இருக்காருல்ல, அவர் நல்ல அல்ஹம்து சூரா குல்ஹுவல்லா சூராலாம் ஓதுவார், மேலையெல்லாம் ஓதி காட்டுவார். அவரை இமாம் ஆக்கி தொழுகை முறையெல்லாம் கத்து கொடுத்து அல்லாஹ் அக்பர் சமி அல்லாஹ் லிமன் ஹமீதா சொன்னு வைங்களேன், கரெக்டா அப்படி சொல்லுவாரு. சொல்லி அத்தஹியாத் வரைக்கும் சொல்லி கொடுத்து நின்று தொழுவுங்கிறோம். நீங்க என்ன, ஒருத்தர் கேட்கிறாரு தொழுக கூடாதுங்கிறாரு. ஏன் தொழுக கூடாது? அவர் அல்லாஹ் அக்பர் தான் சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஓதுறாரு, சுப்ஹான ரப்பில் அலீம் சொல்றாரு, அப்புறமா அத்தஹியாத் கரெக்டா ஓதுறாரு. அப்ப எல்லாம் கரெக்டா தானே இருக்குது, தொழலாமான்னு கேட்டா என்ன பதில் நம்ம சொல்லுவோம்? இதெல்லாம் சரியா இருந்தாலும் இது சரியா இல்லையாமோ. என்னது, இதெல்லாம் செயல் சரியா இருக்கு, இங்க உள்ளத்துல உட்காரலையே, அவர் நம்பிக்கை இல்லையா, அல்லா மேலே நம்பிக்கை இல்லையே அப்படி சொல்லுவோமா இல்லையா? நம்பிக்கையில எதை வச்சுடுறோம்? அவர் வெளிப்படையாக காட்டக்கூடிய செயலை வச்சு சொல்றோம். மனசுல உள்ளதை நம்ம அறிஞ்சு சொல்லல, அவர் ஏத்துக்கொள்ளல தானே. அவர் நான் வந்து முஸ்லீம், நான் கரெக்டான ஒரு இறைவனை ஏத்திருக்கிறேன், அல்லாவுக்கு இணை கற்பிக்க மாட்டேன்னு ஒரு சொல்லலையே. இணை கற்பிக்கிறதுக்கு தான் பொறுப்பாளராக இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால இதே வாசகத்தை அதுக்கு சொன்னா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அவர் அல்லாஹ் அக்பரை சொன்னாலும் தொழுகை முறையெல்லாம் கரெக்டா இருந்தாலும் அவர்கிட்ட என்ன இல்ல, தொழுகைக்கு முதல் ஷரத்து என்ன, இது சரியா இருக்கணுங்கிறது. உள்ளத்தில் அவர் என்னவா இருக்கணும், அல்லாவை அல்லாவாக நம்ப வேண்டும். அது இல்ல அவர்கிட்ட நம்ம சொல்றோம். இதே அடிப்படையில் நீங்க பார்க்கணும், இவரை அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறார்னா இது யாருடைய கொள்கை? அபூஜஹலுடைய கொள்கை. அபூஜஹல் மட்டும் அல்லாவை நம்பாமையா இருந்தா, அல்லாவை நம்பிக்கிட்டான் மற்றவங்களையும் நம்பிக்கிட்டான், அதான் அபூஜஹலுடைய கோளாறு. இப்ப நம்ம அவங்களையே பின்பற்ற கூடாதுன்னு சொல்றோம்னு கேட்டா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா, மாகானலில் முஷ்ரிக்கீன அன் யஅமுரு மசாஜித் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் அவங்க பள்ளி வாசலை நிர்வகிக்கலாகாது. நிர்வகிக்கிறத என்ன, கரண்ட் பில் கட்டுறதா? அந்த காலத்துல அதெல்லாம் இருந்துச்சா? வெள்ளை அடிக்கிறதா? அந்த காலத்துல அதெல்லாம் இருந்துச்சு. ரசூல்லா காலத்து பள்ளிவாசல்ல, ரசூல்லா காலத்து பள்ளிவாசல் தட்டு பந்தலும் மணல் தானே, அங்க என்ன மெயின்டெனன்ஸ் என்ன இருக்கு? அங்க ஒண்ணுமே கிடையாது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுடைய பள்ளிய இணை கற்பிக்கிறவங்க நிர்வகிக்க கூடாதுன்னா பெரிய நிர்வாகம் தொழுகை தான். அங்க வந்து இப்போ இந்த காலத்துல வேண்டாம் வேற வேற நிர்வாகத்தை நீங்க சொல்லலாம். வெள்ளை அடிக்கிறத சொல்லலாம், தண்ணி வரி கட்டுறத சொல்லலாம், பாய் வாங்கி போடுறத சொல்லலாம், எத்தனை விஷயங்களை சொல்லலாம். அந்த காலத்துல நிர்வாகம்ங்கிறது என்னது, ஒன்லி ஒரே இபாதத்து மட்டும்தான் நிர்வாகம். அப்ப அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை வந்து இணை கற்பிக்கிறவங்க நிர்வகிக்க கூடாதுன்னா தொழுவிக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்ல.
தொழுவிக்க கூடாதுங்கிற அர்த்தம் இல்லாம போகுமா? அதான நிர்வாகம், பஸ் நிர்வாகம். இப்பதான் அசர்த்து தனி நிர்வாகம் பிரிச்சு போட்டீங்க. அந்த காலத்து அசர்தான் நிர்வாகியாக இருந்தாங்க. ரசூல்லா தான் அஜர்த்து, ரசூல்லா தான் ஜனாதிபதி, ரசூல்லா தான் நிர்வாகி, அப்படிதான் இருந்தாங்க. இப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? பணக்காரங்க தனியா நிர்வாகி ஆகிக்கிட்டீங்க. கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி அசர்த்தை கொண்டாந்து அவரை தனியா பிரிச்சு போட்டீங்க. இபாதத்தை தலைவர் நடத்துவார். அந்த காலத்துல எல்லாம் ஜனாதிபதி கலீபா தான் போய் இமாமத்து செய்வாரு. கலீபாவால் நியமிக்கப்பட்டவங்க தான் என்ன செய்வாங்க? இமாமா இருப்பார்கள். அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்தில் பள்ளி வாசல் நிர்வாகம்ங்கிறதே தொழுகைதான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், இன்னமா யாமூர் மசாஜித் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுடைய பள்ளியை நிர்வகிக்கிறவர் யாருன்னு கேட்டா அல்லாஹ் தவிர யாருக்கும் பயப்படாவதாக இருக்க வேண்டும் அப்படி சொல்லி காட்டுறான். அப்ப பள்ளியை இணை கற்பிக்கிறவங்க நிர்வகிக்க கூடாதுங்கும் போது அவங்க தொழுவிக்க கூடாது. யாரை தொழுவிக்க கூடாது அல்லாஹ் தடுத்து விட்டானோ அவரை பின்பற்றி நீங்க தொழுவன எப்படி சரியா வரும்? அவர் கரெக்டாவே செஞ்சாலும் அவரை தான் பின்பற்ற கூடாதுன்னு சொல்லிவிட்டானே. அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? கூடாதுங்கிறோம். அல்லாஹ் தடுக்கிறான். எனக்கு இணை கற்பித்த பிறகு அவர் எப்படி என்னை வணங்குவாரு? என்னையும் கடவுளும்பாரு, வேற செத்து போனாலையும் கடவுளும்பாரு. அப்புறம் அவர் என்னை வணங்குவாரா? அதை நான் ஏத்துக்கிறேனா? அவரை பின்பற்றி நீங்க எப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவர் தலைவரை ஏத்துக்கிறீங்க? நல்லா கேட்கலாம். அப்ப அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சுட்டாங்க என்று சொன்னா அவங்க இமாமாக இருக்கிற தகுதியை இழந்து விட்டார்கள். அவங்க இமாமா இருக்கக்கூடாது என்று குர்ஆன் சொல்ற காரணத்தினாலதான் நம்ம என்ன செய்யறோம்? அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்றோம். தொழுகை முறை கரெக்டா இருந்தாலும் அவங்க இணை கற்பிப்பது பளிச்சுன்னு தெரிகிற காரணத்தினால இங்க இல்லைன்னு நம்ம விளங்குறோம். வெளியில உள்ள செயலை வச்சு உள்ளத்துல தௌஹீது இல்லை, உள்ளத்துல ஷிர்க் இருக்கிறது, உள்ளத்துல ஷிர்க் இருக்கிறத வெளிப்படை அவன் காட்டும் போது அவனை எப்படி நீங்க இமாமா ஏத்துக்கிறீங்க? இதுதான் மேட்ரு. இதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொரு கேள்வி என்ன கேட்டார்னு கேட்டா, ஸ்டிக்கர் தயாரிக்கிற ஒரு தொழிலை ஒருவர் செய்கிறார். அதுல இந்த சாமி படங்கள் இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் என்ன செய்யறாங்க? அவங்க ஸ்டிக்கரா செஞ்சு கேட்கிறாங்க. செஞ்சு கொடுக்கலாமான்னு கேட்கிறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சாமி படம்ங்கிற அடிப்படையில் வச்சா இதை மதத்துக்கு அடிப்படையாக நினைச்சுக்கிறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் எதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கு துணை செய்யக்கூடாது. மார்க்கத்தில் எது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? உதவி செய்யணும். இப்ப மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுன்னு வச்சிருக்கோம். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை. அல்லாஹ்வை தவிர ஒருத்தர் ஒரு சிலையை வணங்குறாங்க, ஒருத்தங்க ஒரு சிலுவையை வணங்குவாங்க, ஒருத்தங்க நெருப்பை வணங்குவாங்க. அப்ப அல்லாஹ்வை தவிர எதை வணங்குறாங்களோ அதுக்கு உரியதை நம்ம தயார் பண்ணி கொடுத்தோம் என்று சொன்னால் நம்ம என்னவாகிறோம்? அதுக்கு பாவத்துக்கு துணை செய்யறோம். அந்த பாவத்துக்கு துணை செய்யறோம். அவ்வளவு வேண்டியது இல்ல. நாகூர் தர்காவையே போட்டு கேட்கறான், செஞ்சு கொடுக்கலாமா? அது வணங்கத்தானப்படுது. நாகூர் தர்கா படத்தையே என்ன செய்யணும்? ஸ்டிக்கர்ல போட்டு கேட்கறான். இதை முருகனுக்காக நீங்க மறுக்கல, நாகூர் ஆண்டவராக இருந்தாலும் மறுத்துக்கணும் நீங்க. ஏன்? அதுவும் அல்லாஹ்வை தவிர வணங்குறதுக்கு உள்ளது தானே. அப்ப அல்லாஹ்வை தவிர மற்றவங்களை வணங்குற மாதிரி அஜ்மீர் தர்காவை போட்டு கேட்கறான், ஏர்வாடி தர்காவை போட்டு கேட்கறான், கொடிமர ஜெண்டா கொடியை போட்டு கேட்கறான். அது மாதிரியான விஷயங்களை செஞ்சா கூட நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் நமக்கு தடுக்கப்பட்டிருக்குது. நாங்க இந்துக்களை கேட்டா கூட என்ன செய்யணும்? இந்த முருகன் விநாயகர் அதுக்காக நாங்க மறுக்கலங்க. நாகூர் தர்காவை போட்டு கேட்டா நாங்க செய்ய மாட்டோம். எங்களுக்கு கேட்டாலும் கூட நாங்க செய்ய மாட்டோம்னு சொன்னீங்கன்னா கசப்புலாம் வராது, புரிஞ்சுக்கிடுவாங்க. நாங்க இறைவன் ஒருத்தனை தான் நாங்க வணங்குவோம். வேற வணக்கத்துக்குரியதை நாங்க என்ன செய்ய மாட்டோம்? அந்த சிலையை செஞ்சு கேட்டா நாங்க செஞ்சு தர மாட்டோம். அதை வரைஞ்சு கேட்டா நாங்க வரைஞ்சு தர மாட்டோம். காசுக்காக வேண்டி நாங்க கொள்கை விற்க முடியுமா? நாங்க ஒரு கொள்கையில் இருக்கிறோம்னா அந்த கொள்கையில் நாங்க உறுதியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிடணுமே தவிர அதை தவிர்த்து அது கொஞ்சம் கம்மி, அதனால பாதிப்புலாம் வராது. ரிஸ்க் தரமா அல்ல. இது மாதிரி சொல்றதுனால ஒரு 1% 2% ஆர்டர் குறையுமே தவிர அல்லாஹ் என்ன செய்வான்? பறக்க செய்வான். நம்ம நம்பணும்னு சொன்னா அல்லாஹ் வாசலை திறந்து விடுவான். அதை பாவத்துக்கு துணை செய்யக்கூடாது.